நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 2 விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நமது எம்டி சக்தியானந்த் பெயில் டேட்டு கன்ஃபார்மாக என்னைக்கு. 2வது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு, இது சம்மந்தமான ஒரு விஷயம். நண்பர்களே, நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து 4ஆம் தேதி தான் வந்து பெயில் மனு தாக்கல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக வந்து 4ஆம் தேதின்றது 60 நாள் வந்து வரலைங்க, ஓகேங்களா. 5ஆம் தேதின்றது தான் 60 நாள் கம்ப்ளீட் ஆகுது. அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக 5/9/2024 பெயில் டேட்டு மனு தாக்கல் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, என்னது 100% வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெயில் கிடைத்து வெளியே வந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முதல் விஷயம் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, உறுப்பினர்களுக்கு இவ்வளோ நாள் காத்து கிடந்த நம்பிக்கை வைத்த, அதாவது மைவி3 ஆர்ட்ஸ் மேலே நம்பிக்கை வைத்த அனைத்து உறுப்பினர்களுக்குமே வந்து கண்டிப்பாக பேமெண்ட்டு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. எனவே உண்மையாக சொல்கிறேன், மற்ற விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கூட இந்த பேமெண்ட்டு தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து உறுப்பினர்களுக்கு வந்து போட போவதாக தகவல் வெளியாகி உள்ளது. கண்டிப்பாக, ஏன்னா அதுதான் நமக்கு தேவை பேமெண்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு 6 மாதம் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இது அவருக்கும் தெரியும், மக்கள் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், உறுப்பினர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். இது இல்லாமல் மற்றவர்களும் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அப்படி சொல்லியிருக்கும்போது அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியே வந்தவுடன் முதல்ல பேமெண்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. உண்மையாக அந்த 2 விஷயம் வந்து நமது மைவி3 உறுப்பினர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றது என்பதிலும் சந்தேகமில்லை. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பேமெண்ட்டு, 2வது அவர் எப்போ வெளியே வருவார். சரிங்களா, இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.